உள்ளான மனுஷன்ல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு உள்ள வந்து வாலிபனா இல்ல, ஆனா வெளியே வாலிபனா இருக்கணும்னு ஆசை. நிச்சயதார்த்தத்துக்கு போன ஒரு பொண்ணு பார்த்தேன், நல்லா அழகா இருந்தா. நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லா முடிஞ்சது. எனக்கு கல்யாணத்துல அந்த பொண்ணு அடையாளமே தெரியல. அது பொண்ணா இல்ல, மான் மாதிரி ஆகிட்டு இருக்கான். எப்படின்னா கண்ணு இப்படி போயிட்டு இப்படி வருது. நான் எங்கடா மான் குட்டியை புடிச்சிட்டு வந்துக்கிறேன். உண்மையாவே மான் மாதிரியா இருந்துச்சு. இந்த கொம்பு எல்லாம் வளர்ந்து இப்படி எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி அதுக்கு மேல வந்து எப்படிதான் அந்த பவுடர் ஏத்தனான்னு தெரியல. நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு ஏத்தி இந்த பக்கம். ஐம் டெல்லிங் வெரி சீரியஸ். வெளியே நம்ம அழகா இருக்கணும்னு விரும்புகிறோம், ஆனா அந்த அழகு எப்பதான் வருமா? வாசிக்கலாம். புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான், உள்ளான மனுஷன் அப்ப எப்படி நீங்க பேசணும்? அப்படியே கோட்டீஸ்வரன் மாதிரியே பேசணும். அவன் எல்லாத்தையும் முடிப்பான். இதை செஞ்சிடறேன், ஓகே இதை முடிச்சிருங்கப்பா, நான் முடிச்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லி பாருங்க, நடக்குமா நடக்காது. அப்ப புதிய ஒரு மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே தரித்து கொண்டு தினந்தோறும் அதை புதிதாக மாற்றணும். உங்களுக்குள்ளே நீங்க வசனத்தை பேசி பாருங்க, எவ்வளவு பலன். என்னால செய்ய முடியும், கர்த்தர் என்ன செய்ய வைப்பார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, பலன் கூடிட்டே இருக்கும். நான் ஏழ்மையை உடைப்பேன், தரித்திரத்தை விரட்டுவேன், நான் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்துல எழும்புவேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஐஸ்வர்யம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா நான் சொல்றது பிப்ளிக்கலா நடந்துட்டு இருக்கு, வேதாகமம் அதை சொல்லுகிறது.